அவங்க டெரரிஸ்ட். நான் சொன்னேன் டெரரிஸ்ட் சொன்னால் எப்படி பேச முடியும், என்ன நெகோஷியேட் பண்ண முடியும். அவர் என்ன சொன்னாரு, டேப் ரெக்கார்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, நம்ம ரியலாக பேசலாம். அதில் தான் ஆரம்பிச்சது. ஓகே. அந்த இது டிஸ்கஷன் ஆன் இண்டோ ஸ்ரீலங்கா அக்ரிமெண்ட். அதாவது இந்தியன் ஆர்மி அங்கே வரணும். 10-12 hours நடந்த மீட்டிங். கடைசி நாள் தீக்ஷித் லேட்டாக வந்தார். ஜென்ரல்லாம் மேப்பை வச்சு என்கிட்ட பேசுகிறாங்க, மிஸ்டர் ராம், யூ மஸ்ட் பி அலவுட் டு சப்ளை ஆர் லைன்ஸ் பிஹைண்ட். அந்த சீஸ் ஃபயர் வந்து நான் சொன்னேன், நான் கன்னை கூட பிடிச்சது இல்லை. எந்த கவர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்பிக்கை இல்லை. ஏன்னா அன்றைக்கி வெளியில் வந்திருந்தா பெரிய இன்சிடெண்ட்டாக இருக்கும். விகடன் எடிட்டரை இது பண்ண கைது பண்ணும்போது, இல்லைன்னா இந்த சுனில் வரும்போது கூட எது வரலாலும் நக்கீரன் கோபால் என் ரூமில் தான் நடக்கும். முரளி, நான், ரவி, சம்டைம்ஸ் சோ வருவார், சில பேர் மாலன் வருவார், எல்லாம் வச்சு அறிக்கை விடுவோம். அவ்வளோதான். எமர்ஜென்சியில் இந்து அப்போஸ் பண்ணலனாலும் அது ஒரு நல்ல சாப்டர் இல்லை இந்து ஹிஸ்ட்ரியில். ஒரு ஜேர்னலிஸ்ட், நியூயார்க் டைம்ஸோடைய தவறான நோக்கம் என்னென்னா, அவரை நான் ஜேர்னலிஸ்ட்னு ஒத்துக்க மாட்டேன், நாங்கள் அவர் சோர்ஸ் தான் அப்படின்னாங்க. அது உண்மை இல்லை. ஒரு வார் ரூம்னு சொல்லுவோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ இருக்கிற எடிட்டர் சுரேஷ் மம்பத்தோடு அதில் இருந்தார். பல பேர் எல்லோரும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதை பிரித்து கொடுத்து அதை ஷேர் பண்ணுறது, அந்த செக்யூரிட்டியை ஃபாலோ பண்ணுறது. இன்றைக்கி எல்லாம் சொல்கிறோம்ல டேட்டா செக்யூரிட்டி, அன்றைக்கி அது ஒரு பர்ஃபெக்ட் மாடல்னு சொல்லுவேன். பஃபர்ஸ்னால சென்ட்ரல் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம் இன்னைக்கு. ஆனால் அப்போ யாருக்கும் தயக்கம் இல்லை, எடிட்டருக்கும் தயக்கம் இல்லை. ஆனால் ஏதாவது ரெய்டு கீடு போட்டுவானா அந்த கவலை தான் இருக்கும். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி அதை எடுத்துப்பாங்க. ராஜீவ் காந்தி பற்றி ஒரு விஷயம் இன்னைக்கு நான் சொல்லணும்னா, ஒரு டீசெண்டாக நடந்துட்டார் இந்த பஃபர்ஸ். அவ்வளோ பெரிய தாக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனில் அவர் வந்து பெரிய செட்பேக், பிரைம் மினிஸ்டர் பதவி இது விட்டார் இல்லை 89ல் பிபி சிங் ஸ்வேரிங் நான் போகும்போது அவர் ரொம்ப அவர் தான் ஹோஸ்ட் மாதிரி எல்லாரும் டீ வந்து சாப்பிடுங்க பண்ணார். அப்புறம் கேட்டாங்க இது பஃபர்ஸை பற்றி, அது ராம தானே கேட்கணும், அவ்வளோதான் எக்ஸ்பர்ட். சோ ராமசாமியும் மேலேயும் ட்ரை டு கில் யூ. அந்த அளவுக்கு டைரக்ட் போட்டே அவன் வந்து கேட்பாங்க. அப்புறம் இந்த கன்மன் இருந்தாங்க. ஐ வாஸ் மேரிட் ட்வைஸ் அண்ட் நோ ரிலிஜியஸ் இது. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் சுயமரியாதை. முதல்ல இளையராஜா நல்லா தெரியும். ரொம்ப இளையராஜா பாட்டெலாம் கேட்பீங்களா நீங்கள்? மீடியாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் தான் இது. கிரைசிஸ்ன்னு சொல்லலாம். இனிமேல் பிரிண்ட் சர்க்குலேஷன் ஏறாது, இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு அளவுக்கு அது ஸ்டெபிலைஸ் பட் தான் ஆயிருக்கு. எல்லா பத்திரிகையும் ஆயிருக்கு, இந்து உள்பட. தமிழ்நாட்டில் நீங்கள் பத்திரிகை துறையில் இருக்கும் போது எல்டிடி பிரபாகரன், அப்போ அவங்களாம் இங்கே சென்னையிலே இருக்காங்க, அவரை சந்திக்கிறீங்க. உங்களுக்கு அந்த இந்தியா ஸ்ரீலங்கா அக்கார்டில் ஒரு ரோலும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பரவலாகவே சொல்லக்கூடிய உண்மைதான். ஸோ ராஜீவ்காந்தி கிட்ட போகிறது எல்லாம். ஸோ அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் அந்த சமயத்தில் பார்த்த பிரபாகரன், அப்புறம் ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு அப்புறம் உங்களுடைய பொசிஷனும் மாறுது. அப்போ அஃப்கோர்ஸ் இந்தியாவில் நிறைய பேரோட பொசிஷன் அந்த சமயத்தில் மாறுது. பட் நீங்கள் எப்படி அதில் ஆரம்பத்தில் ஈடுபாடு வந்தீங்க? அதாவது TULF லீடர்ஸ் அமிர்தலிங்கம், சிவச்சிதம்பரம், யோகேஸ்வரன், அவங்க தான் முதல்ல எங்களை அப்ரோச் பண்ணாங்க. இவர் கஸ்தூரி உள்பட எடிட்டரும் என்னையும். ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்குது, அமிர்தலிங்கம்லாம் வரும்போது பெரிய க்ரௌட் ஆஃபீஸ் மேனால் வர வழியில் தான் ஒரு இது. அந்த இதில் அந்த 83க்கு அப்புறம் இந்த தமிழர்களை படுகொலை பண்ணாங்கல்ல, அங்கே ஒரு போக்ரோம் என்று ஒரு செமி ஃபேஷிஸ்ட் இது பண்ணாங்க. அங்கே வந்தாங்க. அவங்களோட தான் டீல் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே. நான் வந்து அதுக்கு முன்னால் யூஎஸில் இருக்கும்போது கூட இவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த TULF லீடர்ஸ் அங்கே வந்திருக்காங்க வாஷிங்டன் டிசியில். அதனால் என்ன ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். நாங்கள் ஃபுல்லாக அவங்க தான் சிம்பத்தைஸ் பண்ணிட்டு இருக்கோம், தமிழ் ரைட்ஸ். ஆனால் ஈழம் சப்போர்ட் கிடையாது. ஓகே. அவங்க அந்த கோஷம் வச்சாலும் பேரளவுக்கு தான் அது கமிட்மெண்ட். இது டு கெட் குட், அது ப்ரெஷர் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆஃப்டர் சம் டைம் பாலசிங்கம்
அப்பாயின்மெண்ட் ஒன்று என்னை பார்க்க வந்தார். ஓகே. அதாவது உங்களுக்கு அங்கே இருக்கிற உண்மை உங்களுக்கு தெரியல இன்னும். ஆ. அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்றும் அங்கே ஹோல்டே கிடையாது, நல்லா பேசுவாங்க லாயர்ஸு. அதனால் ரியல் ஃபோர்ஸ் வந்து எல்டிடி தான், நாங்கள் தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணி 2 பேரையும் பார்ப்போம். அப்போ பிரபாகரன் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூஸ் டிஎஸ் சுப்பிரமணியம் அவர் வச்சுட்டு நான் இது பண்ணேன். அது ஒரு 2 பார்ட்டாக 3 பார்ட் இன்டர்வியூ வந்தது. அது தமிழில் வந்து பாலசிங்கம் என்ன பண்ணுவார்னா, அவங்க சொல்கிறத ஒரு இதை கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவார். சார் அந்த நுவான்ஸா இது பண்ணி அவருக்கு ரொம்ப கிளவர். இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அவர் வந்து பார்த்தா அது ரொம்ப ஒரு அக்செப்டபுளாக இருக்கும் அவர் பேசுகிறத. இவர் கடுமையாக பேசுவார். நான் அதை ஒத்துக்கலை. அது ஃபஸ்ட்டு நாங்களே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். ஓகே. இது ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் டிராஃப்ட் அவங்கள பண்ணி சொல்லி நான் ஃபைனல் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிட்டேன். ஓகே. இந்த இதில் வச்சு அவர் சொல்கிறது அது பிகேம் பிக் நியூஸ். ஓகே. அந்த இது இப்போ கூட அது படிச்சிங்கன்னா தெரியும் அவரோட ஃபுல் இது ஹவு யூ க்ரூ அப். ஓகே. யார் யார் அவருக்கு ஹீரோஸ், அதாவது சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், காந்திஜி கூட, மகாத்மா காந்தி கூட ஹீரோ, நெப்போலியன் அதெல்லாம் சொன்னார். அப்புறம் அவரோட அப்ரிங்கிங் ஒரு ஒரு சின்சியர் இன்டர்வியூ தான் அது. ஓகே. இதில் இந்த அதான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டீட்டெயில் இன்டர்வியூஸ் இந்தியாவில் பிரபாகரன். வந்ததுக்கப்புறம் ரெகுலர் கான்டாக்ட் இருந்தார். அந்த உண்ணாவிரதம் இருக்கும்போது மோகன்தாஸ் வந்து ரைட் பண்ணதுக்கு நான் போய் பார்த்து அவங்க சொன்னாங்க, அவர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, டீஹைட்ரேட் ஆகிட்டா எல்லாம் இது போய் இதெல்லாம் போயிடும். ஓகே. நான் சொன்னேன் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்கன்னு போய் கேட்டேன். நான் வந்து ஞாபகம் இருக்குது, நான் வந்து நல்ல ஷார்ப் ஷூட்டர், நல்ல எய்ம் பண்ணி அடிப்பேன். இதில் அது மட்டும் போகக்கூடாது எனக்கு கையில். ஆனால் இந்த டீஹைட்ரேட் ஆச்சுன்னா டேஞ்சர். ஹோல் இது ஹி மே லூஸ் இஸ் ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு அது ஞாபகம் இருக்குது. அப்புறம் இண்டோ ஸ்ரீலங்கா அது ஒரு பெரிய கதை. அது நான் இப்போ போய் இன்டர்வியூ பண்ணும்போது பிரசிடென்ட் ஜெயவர்தனா அவங்களோட அவங்க டெரரிஸ்ட், நான் சொன்னேன் டெரரிஸ்ட் சொன்னால் எப்படி பேச முடியும், என்ன நெகோஷியேட் பண்ண முடியும்னு வந்து அவர் என்ன சொன்னார், டேப் ரெக்கார்டரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, நம்ம ரியலாக பேசலாம். அதில் தான் ஆரம்பிச்சது. ஓகே. அந்த இது டிஸ்கஷன் ஆன் இண்டோ ஸ்ரீலங்கா அக்ரிமெண்ட். அதாவது இந்தியன் ஆர்மி அங்கே வரணும், இந்தியா ஷுட் அண்டர் ரைட் ஓகே தி எனி சொல்யூஷன் எனி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது கேட்டிருக்காங்க. ஓகே. நான் சொன்னேன் நான் மட்டும் பேசலாம், இது ஹை கமிஷனர் தீக்ஷித் இருக்கார், அவரையும் கூப்பிடுங்கன்னு அவரும் சேர்ந்துட்டாரு. அந்த மீட்டிங்லேயே வராரு அவர். நான் முதல்ல பேசிட்டு அது ஒரு 10-12 ஹவர்ஸ் நடந்தது மீட்டிங். கடைசி நாள் தீக்ஷித் லேட்டாக வந்தார். ஓகே. இந்த ஜென்ரல்லாம் மேப்பை வச்சு என்கிட்ட பேசுனாங்க, மிஸ்டர் ராம் வி மஸ்ட் பி அலவுட் டு சப்ளை ஆர் லைன்ஸ் பிஹைண்ட் அந்த சீஸ்ஃபயர் வந்து. நான் சொன்னேன் நான் கன்னை கூட பிடிச்சது இல்லை, பட் நீங்கள் சொல்கிறது சீம்ஸ் ரீசனபிள். தீக்ஷித் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணார் ஓகே அந்த மீட்டிங்கில். அதில் அதாவது அக்ரிமெண்ட்டுக்கு பின்னால் எனக்கு ஃபேக்ஸில் டெக்ஸ்டே அனுப்பிச்சிட்டாங்க. எந்த கவர்மெண்ட் பண்ணிட மாட்டாங்க நம்பிக்கையில். ஓகே. ஏன்னா அன்றைக்கி வெளியில் வந்திருந்தா பெரிய இன்சிடெண்ட்டாக இருக்கும், அங்கேருந்து வந்துடுது. ஓகே. ஃபஸ்ட்டு அது அந்த இதில் ஒரு மெசேஜ் வந்தது, காமினி திஸ்ஸநாயக்க ஒரு பெரிய லீடர் அங்கே. அப்புறம் அவரை எல்டிடி அவரையும் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு சந்திரா ஷாஃப்டர்னு அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டர். சாதாரண இதில் வந்து அவர் இன்சூரன்ஸ் இதில் எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டார், ஜனசக்தி. அவரோட 95th பர்த்டேக்கு நான் கொலம்போ போயிருந்தேன் இப்போ. ஓகே. இந்த மாதம் 95th நான் தான் அந்த டோஸ்ட் கொடுத்தது. அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த மெசேஜ் கொண்டு வந்தார். அவங்க தே வாண்ட் யூ டு கம் தேர். ஏன்னா என்னோட இண்டிவிஜுவல் இதனால மட்டும் இல்லை, ஹிந்துவோடைய செல்வாக்கு, நல்ல கான்டாக்ட் வித் எல்டிடி, அதில் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்ததுனால இந்த இது இருந்தது. எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க முதல்ல. நான் ஒருத்தர் சைனா போகும்போது சிங்கப்பூரில் கால் வந்தது, பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா வாண்ட்ஸ் டு டாக் டு யூ அப்படின்னு வந்தது. இந்த காமினி திஸ்ஸநாயக்க போட்டு அவர் நல்ல ஞாபகம் இருக்குது. என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீசனபிளாக இருக்க மாட்டேன் இங்கிலீஷில், யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் ரீசனபிள் அப்படின்னு பிரசிடென்ட். ஓகே. நான் சொன்னேன், யூ டாக் அபவுட் ஒன் ரீஜன்,
தே வாண்ட் மர்ஜர் ஆஃப் நார்த் அண்ட் ஈஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் அதில் வந்து ஏதாவது மைனஸ் இருந்தால் அதை போட்டிருக்காங்க. பட் அது வந்ததுன்னா இட் வில் பி அக்செப்டபிள் அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் சொன்னது மாற்றம் இல்லை, அதுதான் இந்தியன் கவர்மெண்ட் ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ ஐ ஹேட் தட் ரோல். அதில் ஒரு கஷ்டம் என்னென்னா சில விஷயங்களை பற்றி எழுதலாம், கரெக்ட், சிலதெல்லாம் எழுத முடியாது. அது கன்வென்ஷனல் ஜேர்னலிஸ்ட். நான் அது எல்லா ஜேர்னலிஸ்டும் அப்படி தான். சுதந்திர இயக்கத்துலேயும் பல விஷயங்கள் தெரியும். அவங்க வந்து இப்போ ஹிந்துவிலேயே கஸ்தூரி ரங்கையங்கார் இல்லைன்னா கஸ்தூரி சீனிவாசன், அவங்க காங்கிரஸ்லேயும் இருந்தாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் பதவியெலாம் வச்சுருந்தாங்க. இதில் குறிப்பாக இது கஸ்தூரி ரங்கையங்கார். அதனால் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம அரசியல் போகிறதுக்கும் ஒரு பத்திரிகை நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ராடாக ஒரு ப்ரோக்ரெசிவாக இருக்கணும். ஆனால் எல்லாரும் நம்ம மாதிரி வியூ இருக்காது இதுலேயே. நான் ஃபேமிலியில் சொல்ல, ஈவன் எடிட்டோரியல் ரைட்டர்ஸ், அதர் ஜேர்னலிஸ்ட். ஸோ நீங்கள் வச்சு எல்லாத்தையும் இம்போஸ் பண்ண முடியாது உங்கள் வியூ. ஆனால் சில முக்கியமான விஷயங்களில் விட மாட்டேன். இப்போ அந்த இதில் செக்குலரிசம், மதசார்பின்மை, கூட்டாட்சி, அப்புறம் ஜனநாயகம், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃப்ரீ ஸ்பீச். அப்போ அதோட நீங்கள் ஸ்ட்ராங் அட்வொகேட்டாக தொடர்ந்து இருந்திருக்கீங்க. அது வந்து ஏதாவது வந்து என்ன பண்ணுவோன்னா, இங்கே ஒன்றும் பெரிய அன்னைக்கு இயக்கம் இல்லை ஜேர்னலிஸ்ட் மத்தியில், நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏதாவது நடந்து விகடன் எடிட்டரை இது பண்ணாங்க, கைது பண்ணும்போது, இல்லைன்னா இந்த சுனில் வரும்போது கூட எது வரனாலும் அவர் நக்கீரன் கோபால் என் ரூமில் தான் நடக்கும். முரளி, நான், ரவி, சம்டைம்ஸ் சோ வருவார், சில நேரம் மாலன் வருவார். இதெல்லாம் வச்சு அறிக்கை விடுவோம், அவ்வளோதான். அந்த இதில் சம்டைம்ஸ் வேறு இது ரியல் மூமெண்ட் இருக்கும் வெளியில். இந்த ஜெயலலிதா இருக்கும்போது ப்ரெஸ் கிளப்பில், ஆமாம், ப்ரெஸ் கிளப்பில் அப்போ பெரிய விஷயத்துலையும் பண்ணியிருக்கோம். அப்புறம் நக்கீரன் கோபால் பொட்டால கைது பண்ணதுக்கும் அந்த ஷோ வரமாட்டேன்ட்டார் கூட்டம். அதர்வைஸ் ஷோ வருவார், சொன்னான் வந்து நல்லா பேசுவார். எல்லாம் அங்கே தான் நடக்கும். அந்த இதில் அது எழுதுறதுலேயும் அது ஹிந்துவோட பாலிசியும் அதுதான். எமர்ஜென்சியில் ஹிந்து அப்போஸ் பண்ணலைனாலும் அது ஒரு நல்ல சாப்டர் இல்லை ஹிந்து ஹிஸ்ட்ரியில். ஆனால் அதை விட்டால் ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் ஃப்ரீடம். இதில் ஒரு விஜிலண்ட்டாக இருப்பாங்க. நானும் அதில் இப்போ நீங்கள் வந்து பல இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆரம்ப கட்டத்தில் அந்த ஐஎம்எஃப் ஃபண்டிங் பற்றி ஒரு இது பண்ணியிருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு 1981 அந்த பீரியட், அது மட்டும் இல்லை, அந்த நியூக்ளியர் டீல், அதாவது தாராப்பூருக்கு சப்ளை பண்ண ஃபியூவல் இது பண்ணும்போது ஃப்ரான்ஸை கொண்டு வந்தாங்க சப்ஸ்டியூட், யூஎஸ் இல்லாத. அப்போ வந்து எனக்கு ஃபுல் அந்த நடக்கிறதெல்லாம் ஃபுல்லாக எனக்கு வந்துடும். டெய்லி ஈவினிங் வரும் எனக்கு. அந்த இவர் சேர்மன் சேத்தனா ரொம்ப ஃப்ரெண்டு, ஒரு தைரியமாக இருப்பார். ஸோ அது வந்துடும், ஹிந்துவில் வந்துடும். அங்கே வந்து ப்ரீஃப் பண்ணுவாங்க, வேறு தேல் பி பிஹைண்ட், வேறு என்ன சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம பரசுராமா படிச்சுட்டு அங்கே எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடும். அவர் கொடுத்துருவேன் வந்ததை பிரிண்ட் பண்ணதை. ஸோ உங்களுடைய அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டிங் பற்றி பேசுவோம். என்ராம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது போஃபோர்ஸ் ஸ்கேண்டல். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீடிஷ் ரேடியோவில் பிரேக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சித்ரா இருக்காங்க, அவங்களோட கொலாபரேட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. அந்த போஃபோர்ஸ் ஏற்பட்ட தாக்கம், அது வந்து ஒரு இந்திய அரசியலில் ஏற்பட்ட தாக்கம், ஒரு ஆட்சி மாற்றத்துக்கே ஒரு அஸ்திவாரம் போட்டுன்னு சொல்லி. பிறகு அண்மை காலத்தில் ஒரு 5 வருஷம் மட்டும் நீங்கள் ரஃபேல் பற்றி ஒரு எக்ஸ்போஸே பண்ணியிருந்தீங்க. ஆனால் அதுக்கான தாக்கமும் இந்த ரெண்டத்தை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தாக்கம் வரல, அப்போ மிகப்பெரிய தாக்கம் இருந்தது. கரெக்ட். அது என்ன காரணம்? நம்ம சமுதாயமாக நம்ம மாறிட்டோமா? அதாவது ஒரு இந்தியாவில் வந்து அன்றைக்கி வந்து ஒரு ராஜீவ்காந்தி போன்ற ஒரு கரிஷ்மெட்டிக் லீடரை விமர்சனம் பண்ணதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நரேந்திர மோடி அரசாங்கம் அவங்க மேலே ஒரு தவறு இருக்குது அப்படின்ற ஒரு அலிகேஷன் வரும்போது அதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, உடனடியாக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்காகவே நாங்கள் ஹிந்துவை புறக்கணிக்க போகிறோம் அப்படின்றலாம் ஒரு பேச்செல்லாம் வந்தது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த 2 இன்வெஸ்டிகேஷன், ஒன்றில் மிகப்பெரிய அரசியல் லெவல் தாக்கம் உலகம் இன்றைக்கும் பேச்சு பொருளாக இருக்குது, இன்னொன்று நீதிமன்றத்தில் கூட பெருசாக ஒரு இது வராத ஒரு நிலைமை இருக்குது. என்ன காரணம்? சூழ்நிலை தான். அது தனியாக இதை பார்க்க முடியாது. அன்றைக்கி பிபி சிங் போன்றவர்கள், வேறு இயக்கங்கள் இருந்தது. ராஜீவ்காந்தி ரொம்ப ஹை லெவலில் இது பண்ணிட்டார், வின் பண்ணி கம்ப்ளீட்டாக. கிட்டத்தட்ட 50% ஒரு ஓட், பாப்புலர் ஓட் அன்றைக்கி. அதுலேருந்து இறங்கி வந்தார். எனக்கு நல்லா அவரை தெரியும்.
நல்லா பழகுவார். ஏன்னா அந்த ஸ்ரீலங்கன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதே ஸ்ரீலங்கா அந்த விஷயம் நடந்தது. இந்தியா இன்வால்மெண்ட்டு ஆரம்பம்லாம். ஆனால் இதையும் அதையும் நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன். அதை பற்றி அவரே கேட்பார் வியூவில். ஆனால் அப்போ நான் வந்து பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்ல மாட்டேன். ஒரே தடவை நடந்திருக்கு பேச்சு. அவருக்கு அவர் ரிக்வெஸ்ட்டில். சசிகலா சொன்னீங்கல்ல, நான் போய் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ நான் நேராக பேசிட்டேன். அவரும் சொன்னார் நாங்கள் இன்வால்வ் இல்லை ஐஸ்வயர் அப்படின்லாம். அது வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்வீடிஷ் ரேடியோ ஒரு ஸ்டோரி பண்ணோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு பாம் ஷெல். இது பிரைப்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, சில இண்டிகேஷன். அப்புறம் சும்மா சைலண்டாக போயிட்டான். அதுக்கப்புறம் யாரோ ப்ரெஷர் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரு வருஷம் மீதி பேர் மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். அப்புறம் அந்த சோர்ஸ் சித்ரா சுப்ரமணியம் ஸ்ட்ரக் கோல்டு என்று சொல்லுவோம். அவங்க அப்புறம் வேறு என்னென்னோ சொல்லியிருக்காங்க, அது வேறு விஷயம். அவங்க ஒரு தனியாக இது பண்ண மாதிரி இல்லை, அது ஒரு டீம் ஒர்க் தான். இங்கே நான் அதை லீட் பண்ணியிருந்தேனே தவிர பல பேர் அதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பஃபோர்ஸ் மனோஜ் ஜோஷி, மாலினி பார்சாதி, ரவி, அப்புறம் டெல்லியில் இருக்க கரஸ்பாண்டன்ஸ். இதில் ஒரு ரியல் டீம் ஒர்க் நடந்தது. பஃபோர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்வீடிஷ் டாக்குமெண்ட்ஸ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணப்பட்டதா? நம்ம பண்ணோம். அதுக்கு போய் ஒரு தேடி போனோம். தெரிஞ்சதில்ல, பெரிய வேலை தான் அது. நானும் ஸ்வீடனுக்கு போனேன். அப்போ தான் அப் டு அ பாயிண்ட் இருந்தது. அப்புறம் ஹிந்துவிலேயே கான்ட்ரவர்சி வந்துடுது உள்ள. அது தடுத்தது. நான் வந்து பப்ளிக்காக போய் இதெல்லாம் வந்தது வேறு விஷயம். ஆனால் சூழ்நிலை அன்றைக்கி வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா ராஜீவ் காந்தி வந்து ரொம்ப ஸ்பாட்லெஸ், இது பியூரான இது அப்படின்னு சொல்லும்போது வேறு. இங்கே ரெண்டாவது அந்த பேங்க் டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிது, காப்பீஸ். அதாவது ஒரு கமிஷன் அதாவது இங்கேருந்து ஒரு டெலிவரி வரும், அந்த ஐட்டம் வந்த உடனே அதுக்கு உடனே கமிஷன் அங்கே போய்ட்டோம். ஸ்விஸ் பேங்க் இது கோடட் அக்கௌண்ட்ஸில், சீக்ரெட் அக்கௌண்ட்ஸில், ஸ்விஸ் பேங்க்ஸில் அந்த டாக்குமெண்ட் தான் கிடைச்சிது. அந்த மாதிரி இப்போ கிடைக்கல. இப்போ கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ் அதை கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் தான், சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் தான். ஆனால் இது சரியில்லை அப்படின்னு அந்த இது எழுதுறது அதிகமாக வந்து போட்டுருக்குங்க. ஆனால் எவிடன்ஸ் இதில் இல்லை, மணி ட்ரெயில் இல்லை, கிடைக்கல. அது ஒரு வித்தியாசம். அது இருந்தால் என்ன இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் கட்டாயமாக இதை விட பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கும். அந்த அந்த மணி ட்ரெயில் கிடச்சிட்டான் இதில் பஃபோர்ஸ். ஆனால் இன்றைக்கி அது ஒரு காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் தான். அது ஆப்போசிஷன், ஸ்டேட் ஆஃப் தி ஆப்போசிஷன். இன்றைக்கி பயங்கரமாக எதிர்கட்சிகள் இதில் இருந்தாங்க. புதிய இயக்கமே தொடங்கிட்டு பிபி சிங் இதில். அப்புறம் பிஜேபி இருந்தாங்க இதில், லெஃப்ட் பார்ட்டிஸ் இருந்தாங்க. அன்றைக்கி வந்து வேறு சூழ்நிலை தான். இன்றைக்கி அது இல்லை. அதுக்கு இன்னும் கூட எக்ஸ்ப்ளனேஷன் தேட வேண்டியது தான். என்ன இது அவ்வளோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியாது. நம்ம ஒரு சிலத்துக்கு டைரக்ட் ஆன்சரே இருக்காது நம்ம. இப்போ இந்த போஃபோர்ஸ் ஒரு கூட்டு முயற்சி மாதிரி விக்கி லீக்ஸ் ஜூலியன் அசாஞ்சே பண்ணும்போது ஃபஸ்ட்டு கார்டியன் அவங்களாம் போட்டுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஹிண்டு வந்து நீங்கள் அதை தொடர்ந்து அதை பர்சீவ் பண்ணிவிட்டு இந்தியா கேபிள்ஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது. ஏன்னா அதாவது கண்டினியூஸாக 26 days ஃப்ரண்ட் பேஜ் ஸ்டோரிஸ். கரெக்டாக 26 நாட்கள். மிகப்பெரிய அது ஒரு விஷயம். ஏன்னா பொதுவாக அந்த ஃபஸ்ட் டே போட்டு செகண்ட் டே போட்டு விட்டுருவாங்க. இதை தொடர்ந்து போட்டுட்டு இருந்தீங்க பல்வேறு விஷயங்கள். ஆமாம், அதில் அப்புறம் நீங்கள் ஜூலியன் அசாஞ்சே இன்டர்வியூவும் பண்ணியிருந்தீங்க அதில் வந்து. அதுக்கப்புறமா அதாவது நம்ம சைனாத் வந்து கான்டாக்ட் யார் வழியாக வந்தது முதல்ல. அப்புறம் நான் அங்கே போய் அவரை பார்த்தேன். முதல்ல வந்து ஒரு ஆளோட எஸ்டேட்டில் இருந்தார். இப்போ சர்வேலன்ஸ்லாம் அவர் மேலே இருந்தது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் வீடியோ எடுத்து போட்டோம் அதை. அப்புறம் அந்த எக்குவடோர் அந்த எம்பசிலையும் போய் பார்த்துருக்கேன். அதில் ஃபோட்டோ கூட இருக்குது. எங்களோட நல்ல உறவு. கார்டியன், நியூயார்க் டைம்ஸோடலாம் அப்புறம் ஒரு மாதிரி கசப்பாயிடுது அவருடைய உறவு. என்னென்னோ எழுதுனாங்க. நமக்கு ரொம்ப ஸ்மூத்தான இது. ஏன்னா அக்ரிமெண்ட்டை வயலேட்டும் பண்ணல நீங்களும். அந்த கரெக்டாக எம்ஓயு சைன் பண்ணி அவரும் நானும் எம்ஓயு. அதில் ₹1 நம்ம கொடுக்கல. ஆனால் அவங்க ரூல் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செக்யூரிட்டி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அது முதல்ல வரக்கூடாது. நீங்கள் அது ஃபஸ்ட்டு ஸ்டோரி வரும்போது அந்த டாக்குமெண்ட்ஸு நீங்கள் ஃபுல்லாக போட்டுடணும். நாங்களும் போட்டுருவோம் எங்கள் இதில். அதெல்லாம் ரூல் போட்டு ஒர்க் லைக் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. அவங்க ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷம் இருந்தது. இந்தியாவில் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் எனக்கு வந்திருக்குன்னுலாம் சொன்னார். ஓகே. ஸோ அவங்க வந்து ரெண்டாவது அவர் ஒரு
அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்லை. நியூயார்க் டைம்ஸோடைய தவறான நோக்கம் என்னென்னா, அவரை நான் ஜேர்னலிஸ்ட்னு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் அவர் சோர்ஸ் தான் ஆ அப்படின்னாங்க. அது உண்மை இல்லை. ம் அவர் என்ன பண்ணாருன்னா, கிளவராக அந்த மெட்டீரியலை வச்சுருப்பார், அதை கொடுப்பாரு. அவருக்கு அந்த ஸ்டோரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுங்கெல்லாம் கிடையாது. ரெண்டாவது இந்த இந்தியாவில் நடக்கிறது, இந்தியாவில் அவருக்கு இது அந்த கான்டெக்ஸ்ட் ரெஃபர் பண்ணுறது அவருக்கு கிடையாது. ரொம்ப அழகாக தான் பண்ணாங்க. சிறந்த முறையில் நம்ம டீமில் ஒர்க் ஆச்சு. ஒரு வார் ரூம்னு சொல்லுவோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணி. இப்போ இருக்கிற எடிட்டர் சுரேஷ் நம்பத்து கூட அதில் இருந்தார். பல பேர் எல்லோரும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதை பிரித்து கொடுத்து அதை ஷேர் பண்ணுறது, அந்த செக்யூரிட்டியை ஃபாலோ பண்ணுறது. இன்றைக்கி எல்லாம் சொல்கிறோம்ல, டேட்டா செக்யூரிட்டி, அதெல்லாம் அன்றைக்கி அது ஒரு பர்ஃபெக்ட் மாடல்னு சொல்லுவேன். அதில் அமெரிக்கன் கான்சுல் ஜெனரல் ஒரு இது இருந்தது. ஒரு ஆள் வந்து என்னை அப்ரோச் பண்ணி, ஸ்டோரி வரப்போகிறதுன்னு அதுக்கு முன்னாள் நாள் சொல்ல முடியுமா, என்ன ஸ்டோரி இல்லை அப்படின்னு கேட்டேன். வருது ஏன்னா எங்கள் ஆளுக்கிட்ட சொல்லிவிடுவோம். நான் சொன்னேன் ஓகே நான் சொல்கிறேன்னு. அதுவே நான் ஐ ஃபாலோட். அதுக்கு முன்னாள் என்ன ஸ்டோரிலாம் இல்லை, நாளைக்கு வருது பெரிய ஸ்டோரி, இவன் தயாராக இருப்பான் அவன் ரெஸ்பான்ஸுக்கு. அது ஒரு ஸ்போர்ட்டிங்காக இருக்கிறதுனால அவங்க கேட்டான். கடைசி மட்டும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட எம்பசி அவங்க தான் ஃபுல்லாக இன்வால்வ் இல்லை. ஸ்டோலன் டாக்குமெண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமாம் ஆமாம் அங்கே அது பப்ளிஷ் பண்ணுறீங்க. அப்புறம் இதை அவங்க ஜூலியன் அசாஞ்ச் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். இந்த எஃப்ஐ இது வே இட் வாஸ் பப்ளிஷ். இதோட தாக்கம் அட்லீஸ்ட் டிபேட் நடந்தது. பாகிஸ்தான் கேபிளும் கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் வந்து சொல்லணும் பார்ட்னர்ஸை கொண்டு வரணும். ஒரு டிவி, பாகிஸ்தானில் ஒரு பேப்பர். நான் சொன்னேன் டான், இதில் டான் பெஸ்ட். இந்துக்கு ரொம்ப நாள் முன்னால், நான் வரதுக்கு முன்னால் இது ஒரு இது இருந்தது ரிலேஷன்ஷிப். டானோட ஆர்டிக்கிள் வந்தால் இங்கே போடுறது, நம்ம இதை அங்கே போடுவாங்க. ஃபஸ்ட் எக்ஸலண்ட் பேப்பர் டான், கராச்சியில் இருக்கக்கூடிய டான். அதை இது பண்ணோம். அது அவங்க பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. டிவி ஆளுங்க தான் நாங்கள் முதல்ல போடணும்னு சொல்லுவாங்க. டானுக்கும் இந்துக்கும் பிரச்சனை இல்லை, டிவியில் தான் சில இது வரும். அவங்க போட்டி எங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். அதுவும் நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ அதில் அந்த டாக்குமெண்ட்ஸ் போடும்போது ஏதாவது தயக்கம் இருந்தது? ஏன்னா அதில் பல்வேறு விஷயங்கள் வெளில வந்தது. அந்த நியூக்ளியர் டீலில் பேசப்பட்ட விஷயங்கள் அதை பற்றிலாம் போடும்போது அது ஏதாவது தயக்கம் இருந்ததா, இதை நம்ம வெளிப்படுத்தணும் இல்லை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்றத ஒரு வரல? அது ரிடாக்ஷன்னு சொல்லுவாங்க அவங்க. சில பேர் அது அவங்க அதிகமாக பண்ணிட்டாங்க. நியூயார்க் டைம்ஸ், இந்த வெஸ்டர்ன் பேப்பர்ஸில். அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு 2 இது தான் ரிடாக்ட் பண்ணோம். ஒன்று ஏதோ நியூக்ளியர் இது, ரெண்டாவது ஒரு ஆப்கானிஸ்தானில் ஒரு நன் இருந்தாங்க. அந்த ஐடென்டிட்டியை சொல்ல வேணான்னு இது பண்ணோம். என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவோம். இந்த தலிபான் போடுறாங்க, அவங்க அட்டாக் பண்ணுவோம். அதனால் அவங்களோட ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணோம். அதை மட்டும் எடுத்துட்டோம் அந்த டாக்குமெண்ட்லேருந்து. அதை தவிர ஒரு விஷயமும் எடுக்கலை. ஏன்னா ஒரு தயக்கமும் இல்லை. நம்ம சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் இந்தியாவில் போடலான்னு தான் இது சுப்ரீம் கோர்ட் இது இருக்குது. ரஃபால் வரும்போது கூட அருண் ஷௌரி, யஷ்வந்த் சின்ஹா அவங்கெல்லாம் போட்ட அந்த கேஸில் இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் கொடுத்தோம். சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னாங்க வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க அந்த கேஸ் வின் பண்ணல. ஆனால் இந்த டாக்குமெண்ட்ஸை பொறுத்தவரையிலும் ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. இந்த இதில் அது ஒரு நல்ல தீர்ப்பு தான். அதனால் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ், கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதில் எனக்கு ஒரு தயக்கமும் கிடையாது. போஃபோர்ஸில் அப்படி தான் நடந்தது, ரஃபாலில் நடந்தது, அண்ட் அந்த நியூக்ளியர் டீலில் நடந்தது, IMF டீலில் நடந்தது. IMF அது இந்தியன் கவர்மெண்ட் இது இல்லை. அதெல்லாம் ஹைலி கான்ஃபிடென்ஸ். 64 பேஜ் ஃபுல்லாக எனக்கு வந்துடுது. அது நமக்கு அதில் தயக்கம் இல்லை. ஏன்னா இந்தியாவில் அதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க, ஒய் ஸ்கேம்ஸ் ஆர் ஹியர் டு ஸ்டே அப்படின்ட்டு. அதாவது ஏன் மோசடிகள் இங்கே இருக்க போகிறது அப்படின்றத ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். அதில் வந்து அஃப்கோர்ஸ் போஃபர்ஸ் ரெஃபர் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. தமிழ்நாட்டை பற்றி ஒரு சாப்டர் அதில் இருக்குது. எப்போ ஊழல் உருவாகுது அப்படின்றது, நீங்கள் அண்ணா எப்படி ஒரு க்ளீன் இமேஜ் இருந்ததுன்னு ஆரம்பித்து அது சர்க்காரியா கமிஷன் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுறீங்க. ஆனால் அதில் ஒரு குறிப்பாக நீங்கள் வந்து பண்ணுறது வந்து 1983, அதாவது 1983 மே 23 என்னைக்கு டாஸ்மாக் இங்கே உருவாக்கப்பட்டதோ அன்னைக்கு இங்கே ஒரு பொலிட்டிக்கலி சயின்டிஃபிக் கரப்ட் சிஸ்டம் ஒன்று ஃபவுண்டிங் டேவாக அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க. இப்போ நீங்கள் டாஸ்மாக் எதிராக அரசியல்வாதிகளும் போராட்டம் பண்ணுறாங்க. அது வந்து வேறு காரணம், அவங்க வந்து ப்ரொஹிபிஷன் வேணும்ட்டு.
ஆனால் நீங்கள் அந்த டாஸ்மாக் நிறுவனதே ஒரு விஞ்ஞான ரீதியில் அரசியல் ஊழலுக்கு ஒரு வழிவகுக்கிற ஒரு சிஸ்டமாக நீங்கள் எழுதிருக்கீங்க. என்ன காரணம்? அது அப்ஜெக்டிவாக அதை ஸ்டடி பண்ணி அதுதான். ஏன்னா அது ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது. இன்றைக்கி ப்ரூவரிஸ் யார் ஓன் பண்ணாங்க அதெல்லாம் வேறு பிரச்சனை. அது நம்ம பேரெல்லாம் சொல்லிட்டா அந்த கேஸ் வந்துடும், ப்ரூஃப் இல்லாத. அதனால் அது ஒரு இதுதான் சயின்டிஃபிக் கரப்ஷன் இது இருக்குது, ஒரு கட். ஸோ இன்றைக்கி நீங்கள் டாஸ்மாக் அப்படி தான் பார்க்குறீங்க? இன்றைக்கி இருக்கிற டாஸ்மாக் எனக்கு தெரியாது, தெரியல. ஓகே, அது அந்த சிஸ்டம் அப்படி தானே இருக்கும். ஆமாம், நீங்கள் எழுதும் போது 2017 நினைக்கிறேன், அந்த சமயத்தில் அதை போடுறீங்க நீங்கள். அந்த சமயத்தில் அந்த இது இன்னைக்கு இந்த சர்ச்சைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆமாம், இப்போ இருக்கக்கூடிய அது கண்டினியூ. அதாவது முதல்ல ஹோல்சேல், அப்புறம் ரீட்டெயில் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் அதில் ரெவன்யூ, அதில் நான் ஆர்கியூ பண்ணுறது பெனிஃபிட்டும் இருக்குது, ரெவன்யூ வருது. ரெவன்யூ வருது. மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் பர்டிகுலர்லி அப்போது, இன்றைக்கி அது போகாது. பட் அது வருதுன்னு. கரப்ஷனை நான் வந்து ஒரு அந்த ஐடியலிஸ்டிக்காக பார்க்கல. ஓகே, அந்த இதில் அந்த புக்கில். ஆமாம், அது எப்படி, அதாவது அது விளைவுகளை பார்க்கணும். கரப்ஷனை ஒழிக்க முடியாது, மினிமைஸ் பண்ணலாம். இந்த இதில் எல்லா ஊர்லேயும் இருக்குது இந்த சிஸ்டமில். சைனாவில் கூட இருக்குது. வெறும் கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் மட்டும் இல்லை. இப்போ இருக்கிற ஜனாதிபதி அங்கே இப்போ பிரசிடென்ட் ட்ரைங் டு ஃபைட் அகேன்ஸ்ட் மினிமைஸ் பண்ணலாம். அது நான் கடைசியில் அந்த என்ன பண்ண முடியும்னு கூட அந்த புக்கில் இது இருக்குது. அது தட் வாஸ் வெல் ரிசீவ்ட் அந்த புக். இப்போது நீங்கள் வந்து 2 ரோல் உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் ஹிந்து குழுமத்தை பொறுத்த வரைக்கும். ஒன்று நீங்கள் ஜேர்னலிஸ்ட், அது பிரதானம். அது அதே போல் யுவர் ஆல்சோ த மேனேஜ்மெண்ட். அப்போது இந்த இதுக்குமே ரெண்டுத்துக்கும் சம்டைம்ஸ் கான்ஃப்ளிக்ட் வரலாம், பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு செய்தி போடணும், அந்த செய்தினால் நமக்கு ஏதாவது தாக்கம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரலாம். இப்போ அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஏதாவது நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? அப்படி வரப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதை வந்திருக்கில்ல பஃபோர்ஸில் கடைசியில் அந்த இது. அதனால் அன்றைக்கி அது அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து விதவுட் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் தான் பார்ப்பேன். அந்த இதில் சின்ன விஷயங்களில் சில பேர் கேட்பாங்க, இது போடு அது போடுன்னு, அது வேறு. எனக்கு அது அதில் ஒன்றும் தயக்கமாக இருக்காது. ஏதோ ரோட்டரி கிளப்பில் யாரோ கேட்பாங்க, அந்த தெரிஞ்சவங்க, அதெல்லாம் மைனர் திங்ஸ். பட் மேஜர் இதில் விட்டு கொடுக்கக்கூடாது. அதுதான் கான்ஃப்ளிக்ட் வந்தாலும். இப்போ அதனால் அட்வர்டைஸ்மெண்ட்டு இப்போ பஃபோர்ஸ்னால சென்ட்ரல் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வித்ட்ரா பண்ணிட்டாங்க அன்றைக்கி. ஆனால் அப்போ யாருக்கும் தயக்கம் இல்லை, எடிட்டருக்கும் தயக்கம் இல்லை. இப்போ அந்த இதில் இதுதான் வரும்னு. ஆனால் ஏதாவது ரெய்டு கீடு பண்ணுவானா அந்த கவலை தான் இருக்கும். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி அதை எடுத்துப்பாங்க, வீக்காக இருப்பாங்களா சில பேர், அப்படின்லாம் தான் பிரச்சனை அவருக்கு வரும். ஓகே. ஆனால் அது ஹிஸ்டாரிக்கலாக அதுதான் அந்த ஹிஸ்ட்ரி படிக்கணும். ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிரஸ், குறிப்பாக ஹிந்து. அப்போது பிரிட்டிஷ் காலத்தில் இதை விட கடுமையான சென்சர்ஷிப். ஆமாம், அதையே தாக்கி பிடிச்சாச்சு. அதையே எப்படி அதை சம்டைம்ஸ் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக அதை பாஸ் பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் மோதுவாங்க. அதில் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. மேனேஜ்மெண்ட் நான் மெயினாக ஜேர்னலிஸ்டாக தான் பார்ப்பேன் இந்த இதில். ரெண்டாவது ராஜீவ் காந்தியை பற்றி ஒரு விஷயம் இன்றைக்கி நான் சொல்லணுன்னா, ஒரு டீசெண்டாக நடந்துட்டார் இந்த பஃபோர்ஸ். அவ்வளோ பெரிய தாக்குதல் இருந்தாலும், தாக்கம் இருந்தாலும், அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனில் அவர் வந்து பெரிய செட்பேக், பிரைம் மினிஸ்டர் பதவி இது விட்டார் இல்லை 89ல். பிபி சிங் ஸ்வேரிங் நான் போகும்போது அவர் ரொம்ப அவர் தான் ஹோஸ்ட் மாதிரி எல்லாரும் டீ வந்து சாப்பிடுங்க இது பண்ணார். அப்புறம் கேட்டாங்க இதை பஃபோர்ஸை பற்றி. அது ராம தானே கேட்கணும், அவர் தான் ஒரு எக்ஸ்பர்ட் கிடைச்சா. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அப்புறம் கூட ஒரு டீசன்சி அந்த. அதனால் இன்றைக்கி ராஜீவ் காந்திக்கு மேலே எனக்கு நல்ல ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும். ஏன்னா ஸ்ரீலங்காவில் ஆனஸ்டாக பண்ணார், அதுதான் உயிர் கொடுத்தாரு. கரெக்ட். அந்த இதில் நம்ம ஹிந்துவில் ஒன்றும் பெரிய நமக்கு இதனால் இப்போ ஒரு பெரிய இன்கன்வீனியன்ஸோ இதை வரல. சென்ட்ரல் அண்டர்டேக்கிங்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துட்டாங்க, அது அவங்க பிஸ்னஸ். என்ன கேட்டால் இது அதை தவிர ஒரு ரெய்டோ மிரட்டலோ அதெல்லாம் கிடையாது அந்த இதில். ரஃபாலுக்கு அப்புறம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஊடகத்துறையில் ஏதாவது மிகப்பெரிய சவாலாக சந்தித்தது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்கள் லைஃப்பில்? ஏதாவது மிகப்பெரிய சேலஞ்சாக நீங்கள் பார்த்தது ஏதாவது இப்போயாவது? அந்த பஃபோர்ஸ் காலத்தில் தான் கடைசியில் உள்ளே தகராறு வரும்போது
ஒரு பெரிய மனசங்கடத்தையும் உண்டாக்கியிருக்கோம். ஆமாம், அது ஏன்னா உறவினர், அதே நேரத்தில் நான் பப்ளிக்காக போய் அதை டினவுன்ஸ் பண்ணல ஆ இதில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அதனால அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேப்பரில் வந்திருக்கோம், இது எல்லா பேப்பர்லேயும் வந்துருக்கு. எல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் சில பேர் கொடுத்தது. ஓகே. அப்போ ஒரு ஒரு டென்ஸ் பீரியட் தான். ஆ ஆனால் எனக்கு நல்ல சப்போர்ட் இருந்தது வீட்லேயும். மை ஒய்ஃப் அப்போது ஓகே. சூசன், இங்கிலீஷ் இது எல்லாம் இது இருந்தது. ஓகே. அண்ட் லேட்டர் ஆல்சோ அது ஆ வீட்டில் முரளி ஆ இவங்கெல்லாம் இது சப்போர்ட் இருந்தது. ஆனால் அது ஒரு டென்ஸ் பீரியட். இந்த ரெண்டாவது ஜெயலலிதா இது ரங்கராஜன் ஹெல்த்தை பற்றி ரொம்ப ஒரீடாக இருந்தோம். அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியாது என்ன ஆகும். ஓகே. இதில். அதர்வைஸ் அப்புறம் இதில் இந்த எல்டிடி கடைசியில் நாங்கள் அப்போஸ் பண்ணும்போது ஆமாம், ரொம்ப கடுமையாக விமர்சனம். இது இன்டெலிஜென்ஸில் வரும், யாரோ சோ ராமசாமியும் உங்கள் மேலேயும் ஓகே. தே வில் ட்ரை டு கில் யூ. ஓ, அந்த அளவுக்கு டைரக்ட் ரிப்போர்ட்டே வருது. அவன் வந்து கேட்பாங்கங்க. அப்புறம் இது கன்மன் இருந்தாங்க எனக்கு. ஓகே. ஃபோர்ஸ் காலத்துலேயும் இருந்தாங்க, ஓ எல்டிடிலையும் இருந்தார். நான் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ரேஷாக இது இல்லை, இங்கே வந்து என்ன பண்ண போகிறான் நம்மளா மெயின் டார்கெட் அப்படின்னு. அப்புறம் வந்து கேட்பாங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன், நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு ஒன்றும் தெரியும். அப்புறம் ஒன்றும் நடக்கலை. பொஃபோர்ஸ் மாதிரி நடந்தது சேம் திங். அது அருண் ஷௌரி வந்து கலைஞர்கிட்ட சொல்லி ஓகே செக்யூரிட்டி நடந்தது ஓ இங்கே வீட்டில். அன்றைக்கி என் டாட்டர் சிஷ்யா படிக்கும்போது ஒரு டெய்லி கன்மன் போய் அங்கே அவங்க பர்மிஷனோட ஒரு ட்ரீ அடியில் வெயிட் பண்ணுவார். ஓ ஒரு செக்யூரிட்டி வித் கன், ஓகே இது ரிவால்வர். ஓகே. அது ஆனால் அது எனக்கு ரொம்ப இதாக பெரிய டேஞ்சராக ஒன்றும் படலை. ஆனால் அது ஒரு பாதுகாப்பாக அவங்க சொன்னதுனால we had to accept. இப்போ ஊடகத்துறைக்கு அப்பாற்பட்டு உங்களை பார்க்கும்போது, உங்கள் பர்சனாலிட்டி பார்க்கும்போது ஒரு வேர்ஸ்டாலிட்டி, ஒரு பன்முகத்தன்மை அப்படின்றது பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு வியப்பாகவே இருக்கும் எனக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஆர்ட்டில் கீனாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. உதாரணத்துக்கு எம்எஃப் ஹுசைன் போன்ற ஒருத்தருடைய நல்ல நெருக்கமாக பழகி அவங்களோட ஆர்ட்டை அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது. எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்க நீங்கள் ரொம்ப க்ளோஸ், அவங்களோட நல்ல ஒரு இதாக இருந்தீங்க. அதில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. லிட்ரேச்சர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கே நாராயண். அண்ட் ஈவன் நீங்கள் ஒரு தடவை ஹவானாவோ எங்கேயோ போகும்போது ஹெமிங்வே தங்கியிருந்த வீட்டுக்கு எங்கேயோ போயிருந்து தான் சொன்னாங்க, அர்னஸ்ட் ஹெமிங்வே. ஸோ அதில் ஈடுபாடு இந்த மாதிரி ஒரு மல்டிபிள், அஃப்கோர்ஸ் கிரிக்கெட் நீங்கள் முதலே சொன்னீங்க, ரொம்ப கீனாக கிரிக்கெட்டில் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. இந்த பர்சனாலிட்டி, இந்த டிஃப்ரெண்ட் ஹாபீஸ் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? குறிப்பாக ஃபோட்டோகிராஃபி, ஏன்னா நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் வெரி கீன், அந்த நுணுக்கம் தெரிஞ்சவங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்தது இந்த ஹாபீஸ்? எங்கள் வீட்டில் எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஃபாதர் அங்கிள்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுல ரொம்ப இது. மியூசிக்கில் டீப்லி இன்வால்வ்டு ஃபாதர். எனக்கு அந்த டெக்னிக்கல் இதெல்லாம் தெரியாது, ஆனால் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் நிறைய கேட்பேன். ஆர்ட்டை பொறுத்தவரையில் மோர் ஆர்டிஸ்ட் தான் இது. ஓகே. அந்த இதில் எம்எஃப் ஹுசைன் வந்து அவரை ரொம்ப மோசமாக இது பண்ணாங்க, வேண்டலைஸ் பண்ணி. என்னோட மரியம் ஒய்ஃபோட ஃபேமிலி அவங்களுக்கு க்ளோஸு. ஓகே. அது வழியாக தெரியும். அவர் வந்து ஒரு தடவை வெளியில் இது அதாவது he was abroad, திருப்பியும் வரும்போது தகராறு வரும்னு சொல்லியிருந்து. நான் சிவசேனாவோட நம்ம ஹிந்து மகேஷ் விஜயபுர்கர் வழியாக இந்த பிரமோத் நவால்கர் பாரு, அவரோட பேசி அவர் வர்றதுக்கு இது பண்ணோம், அரேஞ்ச் பண்ணோம். அவங்க அது டெலிவரும் பண்ணாங்க. அதே மாதிரி ஹுசைன் வந்து இது எம்எஃப் ஹுசைன் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது ரொம்ப பயந்துருப்பார் வயசானதில். இண்டோருக்கெல்லாம் நான் அவரோட போனேன் இதில் ரொம்ப. ஸோ மோர் அந்த ஆர்டிஸ்ட்டை தெரியும். அதே மாதிரி மியூசிக், கர்நாடிக் மியூசிக்கில் எனக்கு மியூசிக்கை விட மியூசிஷியன்ஸ் தெரியும் நல்லா. மியூசிக் ஓரளவு கேட்டிருக்கேன், ஆனால் என் பிரதர் முரளி மாதிரிலாம் தெரியாது எனக்கு மியூசிக். அவர் மியூசிக் அகாடமிலே பிரசிடென்ட், ரொம்ப நாள் இருக்கார் பிரசிடென்ட். என் ஃபாதர் வந்து ரெக்கார்ட் பண்ணுவார். அவர் ரியல் கொனோசர் மியூசிக் எல்லாம் நல்லா தெரியும். அன்றைக்கி இப்போது ஒரு 1000 டேப்பு மியூசிக் அகாடமிக்கு இருக்கு அவர் கலெக்ஷன், பெரிய ஸ்கூலில். வேறு எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகாது. இது எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, மாலிங்கம், அரியக்குடி, செம்மங்குடி, அப்புறம் பல பேரோட இது இருக்கும். ஸோ அந்த அட்மாஸ்பியரில் வளர்ந்ததில் ஆனால் டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் கிடையாது. ஆனால் அவங்களோட நல்லா தெரியும். குறிப்பாக எம்எஸ் சதாசிவம் நல்லா தெரியும். அவங்களுடைய ஃபைனல் லாஸ்ட் பப்ளிக் கான்சர்ட் கூட சசிகுமாரன் நானும் தான்
நம்ம எம்ஏ பேபி அவர் சொல்லி நாங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணோம் ஃப்ரீ. ஓகே. இட் ஸ்டாப் டிராஃபிக் கம்ப்ளீட்டாக. அவ்வளோ ஏன்னா ஃப்ரீ கான்சர்ட் வச்சோம் மியூசிக் அகாடமியில். ஓகே. இதில் பண்ணி அவங்க நாங்கள் வி காட் மேரிட் ஹியர். மரியம் அவங்க வந்திருந்தாங்க அன்றைக்கி. ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த லிஸ்ட் MS சுப்புலக்ஷ்மி, MF ஹுசைன், RK நாராயண், அருந்ததி ராய் என்ற இதில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ வாஸ் மேரிட் ட்வைஸ் அண்ட் நோ ரிலீஜியஸ் இது. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் சுயமரியாதை. முதல்ல மை ஃபாதர் மதர். ஓகே. MR வெங்கட்ராமன் அவர் வந்திருந்தார். ஜி கஸ்தூரி. அந்த இதுதான் ரெண்டாவது தடவை சம் இவங்க அண்ட் ப்ளஸ் சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோகிராஃபியில் ஈடுபாடு எப்படி வந்தது உங்களுக்கு? எடுப்பாங்க இங்கே எல்லாம் எல்லாம் எடுப்பாங்க ஃபோட்டோ. நிறையா ரோல் வேஸ்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். அதில் சில இதெல்லாம் வரும். பல கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இதில். மை ஃபாதர் எடுப்பார், ஜி கஸ்தூரி எடுப்பார். அவரோட ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும். ஒரு ஹாபி தான் டெக்னிக்கல். அண்ட் ஆஃபீஸில் எதாவது இருந்தால் கேட்டுப்போம் எக்ஸ்பர்ட்ஸு, ஃபோட்டோகிராஃபர்ஸ். நாராயணாச்சாரி இப்போவும் அது இது. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் இப்போ ஆஃபீஸில் 50 கேமரா வாங்க. இந்த Z8ன்னு நிக்கான் Z8 மிரர்லெஸ் கேமரா, லோ லைட்டில் எடுக்கலாம். அது பார்த்துட்டு நல்ல ப்ரைஸில் கிடச்சிது டிஸ்கவுண்ட்டோட. நானும் ஒன்று வாங்கிட்டேன் பர்சனலாக வித் லென்சஸ் அண்ட் ஆல் தட். அது போர்ட்ரேட் எடுக்கிறேன். பல எடுத்து கொடுத்தா பல பேர் தேர் வெரி ஹாப்பி. சிஎம் கூட எடுத்திருக்கேன். இப்போ இருக்க சிஎம் அவரோட வாக்கிங் பார்ட்னர் நீங்கள் இல்லையா? ரெகுலராக அவரோட மார்னிங் வாக்கிங் நாங்கள் குரூப், ஸ்மால் குரூப். இப்போ ஹெல்த் மினிஸ்டர் அண்ட் டிஜி ராஜேந்திரன் எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு நல்ல ரிலாக்ஸ், நல்லா நடக்கிறாரு சிஎம். ஓகே. இப்போ ஆனால் நீங்கள் இவ்வளவு பன்முகத்தன்மை இருக்குது. ஆனால் நீங்கள் சினிமாவை பற்றி நீங்கள் அதிகமாக பேசின மாதிரி எனக்கும் தெரியல. சினிமாவில் ஈடுபாடே இல்லையா? சுத்தமாக ஈடுபாடு இல்லை. ஆனால் அந்த சில சினிமா பர்சனாலிட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் தெரியும் நல்லா. ஓகே. இந்த இதில் ஜெமினி கணேசன் அந்த காலத்தில் எல்லாரும் தெரியும், நல்லா தெரியும். அவருக்கு நாயில் இன்ட்ரெஸ்ட். நாங்கள் டாக் ப்ரீட் பண்ணுறதுனால இங்கே வருவார். எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவார். பப்பீஸ் இருந்தால் நான் ப்ரீட் பண்ணுவேன், கோல்டன் ரிட்ரீவர்ஸ். அவருக்கு ரொம்ப ஆசை. வருவார். அப்போ ஜெமினி கொடுக்க மாட்டியா அப்படின்னு இதில். அப்புறம் சிவாஜி கணேசன் தெரியும். அது ஏன்னா ரங்கராஜன் அங்கிள் ஃப்ரெண்ட், அவர் சினிமாலாம் எடுத்திருக்காரு. ஓகே. அதே மாதிரி இளையராஜா நல்லா தெரியும் பர்சனலாக. ரொம்ப இளையராஜா பாட்டெலாம் கேட்பீங்களா நீங்கள்? இளையராஜா கம்போஸ் பண்ணது போய் பார்த்துருக்கேன். அவரை கூப்பிடுவார் அங்கே போய் ஆன் த ஸ்பாட். அவரோட ஸ்டூடியோவில் அப்போ when he was composing ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது பண்ணுவார் எல்லாம். அப்படியே ஜீனியஸ். அண்ட் கமல்ஹாசன் ரொம்ப நல்லா தெரியும். அவர் கமல்ஹாசன் செக்குலர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரி, கமல்ஹாசன் சரிக்கா இருந்தாங்க. நாங்கள் என் காரில் போய் சில இதெல்லாம் பண்ணுவோம், இது பண்ணுவோம், எடுத்துகிட்டு போய் மெட்டீரியல்லாம். அது அந்த மாதிரி. ரஜினிகாந்த் உங்களுக்கு? ரஜினிகாந்த் தெரியும். ஏன்னா அது நல்ல பழகுவார். வீட்டுக்கெலாம் வந்திருக்காரு இதில். இப்போ கூட நான் அவரோட ஒரு நாள் பேசியிருந்தேன். நீங்கள் ரொம்ப கரெக்டான முடிவு எடுத்தீங்க, அவரை பாராட்டு. அரசியல் போல்டு இவ்வளோ பேர் எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். he was happy. அவர் அது எக்ஸ்பிளைன் பண்ணார் எதுக்குன்னு. அதனால் அது தெரியும். ஆனால் சினிமா கொஞ்சம் சில பார்த்துருக்கேன், ரொம்ப அதிகமாக பார்க்குறது. கடைசியாக எந்த படம், தமிழ் படம் பார்த்தீங்கன்னா எந்த படம் பார்த்தீங்க? தமிழ் படம் தான் பார்த்துருக்கீங்களா? தமிழ் படம் பார்த்துருக்கேன். தமிழ் படம் என்ன பார்த்தேன்? அந்த இவர் உதயநிதி பண்ணதை இதில் பார்த்தேன். மாமன், OTT மாமன்னன் பார்த்தேன். பொன்னியின் செல்வன் 2 பாட்டு பார்த்தேன். மணிரத்னம் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கேன். இருவர்னு ஒரு அவர் ஷோவில் போய் ஒப்பீனியன் கேட்டார். குஹானும் நானும் போய் பார்ப்போம். ஓகே. அந்த மாதிரி சில அந்த ப்ரீவியூ தியேட்டர்ஸில் போய் பார்த்துருக்கேன். அப்புறம் சந்துரு அந்த ஃபிலிம் பார்த்தேன், ஜெய்பி. அப்புறம் இன்னொரு இது உங்ககிட்ட நான் பார்த்து டெக்னாலஜி மேலே ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு இருக்குது. அது ஒரு ஆரம்பத்தில் சொல்ல மாதிரி சைல்ட் லைக் க்யூரியாசிட்டியாக நீங்கள் உங்ககிட்ட பார்த்துருக்கேன். இப்போ நம்ம பொதுவாக ஒரு வயசாகிட்டால் டெக்னாலஜி எம்ப்ரேஸ் பண்ணுறது தயங்குவாங்க. ஆனால் நீங்கள் ஐபேட் இல்லாமல் உங்களை நான் பார்த்ததில்ல. ஐஃபோனு அதே போல் மேக் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, அது எப்படி உங்களுக்கு? நீங்கள் அந்த ஈவன் நியூஸ் பேப்பர்லேயே கூட டெக்னாலஜியை மாற்றணும்னு பார்த்தது. நீங்கள் நிறைய அது நியூ பிரிண்டிங் ப்ரெஸ் அது அப்புறம் டிசைன் மாற்றுறது, கார்சியாவை வச்சு நீங்கள் ஆல்மோஸ்ட் 4 பத்திரிக்கைக்குமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டெக்னாலஜி டிசைன் இதில் ஈடுபாடு எப்படி?
முதல்ல ஃபேமிலியே இருக்கும். பட் நியூஸ் பேப்பரை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு ஆசான் வந்து கஸ்தூரி தான், ஜி கஸ்தூரி. ஓகே. அவருக்கு டெக்னாலஜினா உயிர். ஆ இல்லை கேமராவோ இந்த ஸ்கேனிங் வரும்போது அவர் ஸ்கேன் பண்ணுவார். நான் சொல்லுவேன் கொஞ்சம் அதிகமாக ரெட் இருக்குன்னு சொல்லுவேன், பண்ணுறதில்ல. அவர் பண்ணுவார், எல்லாம் அவர் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுவார். அந்த காலத்தில் டெக்னாலஜி பேசிக்காக இருக்கும் போது அவ்வளோ இன்வால்மெண்ட். ஆமாம், அது பேப்பரில். அதுக்கு முன்னால் வீட்லேயும் இருக்கும் கேமரா, பைனாக்குலர்ஸ், அந்த இதெல்லாம். இன்டர்நெட் வந்த உடனே அவர் அதில் மாஸ்டர் பண்ணிட்டார் அந்த இதில் ஏர்லியராக. நானும் இது பண்ணேன் இன்னும். பட் எனக்கு இந்த டிவைசஸ் எல்லாம் பிடிக்கும், ஆப்பிள் இதில். ஸோ அதில் ஐ காட் இன்வால்வ். இப்போ ஏஐலையும் எல்லா இதுலேயும் இந்த ஏஐ நான் சப்ஸ்கிரைப் பண்ணி இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரான்ஸ்லேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் கூட நேற்று ஏதோ ஒரு இது விஷயத்த ஆடியோ இதுலேருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் இருக்குது, உடனே வந்துடுது. ஆனால் அதை அப்புறம் கரெக்ட் பண்ணணும். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டட். எப்படி அதை அப்ளை பண்ணலாம் நம்ம நியூஸ் பேப்பரில் அப்படின்னு. ஹெல்த் இதுலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே. இது எப்படி அதை நம்ப முடியுமா, என்ன வாட் இஸ் பெனிஃபிட் ஃபார் மெடிசன். ஓகே. டாக்டர் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு பதில் இது மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? பல பேர் சொல்கிறாங்கல்ல, வெறும் நம்பர்ஸை தான் பார்க்குறாங்க. பேஷண்ட்டை இவங்க போய் முன்னாடி மாதிரி பல்ஸ் பிடிச்சி பார்க்குறோம். ஏப்ரஹாம் வர்கீஸ் ஒரு பிரமாதமான ஒரு டாக்கில் இருக்குது 10 minutes இந்த இதில். லிட் ஃபார் என்ன இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு டாக் இருக்குது. அதாவது முன்ன வந்து இது ஃபீல் பண்ணுவாங்க, அது போயிடுத்து. இப்போ டச், டாக்டர்ஸ் டச். அதில் ஏஐயோட இம்பேக்ட் என்ன, இதெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டெக்னாலஜி பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை, ஆனால் நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவேன். அண்ட் ரீடிசைன் வெரி இம்பார்ட்டன்ட். அது இவர் கஸ்தூரி பண்ணுவார், நாங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணோம். ஓகே. அதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நான் வந்து எக்ஸ்பர்ட் மாதிரி பண்ண மாட்டேன். நானே ரீடிசைன், அவங்க சொன்னதை கேட்டுட்டு அவங்க சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இப்போ வந்து அவங்க அந்த பேஜ் இது பண்ணுவாங்க. என்ன பண்ணுவோன்னா, நான் வந்து சொல்லி யூ டேக் அ போல். சாதாரண வெறும் படித்தவங்க மட்டும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம ஒர்க்கர்ஸ் மத்தியில் எது நல்லா இருக்குதுன்னு சொன்னால் ஒரு கிளியர் ஒரு ட்ரெண்ட் வரும். அதை வச்சு மட்டும் டிசைட் பண்ணுறது இல்லை, ஆனால் அது ஒரு நல்ல கைடு, ஒரு யார்ட் ஸ்டிக் மாதிரி ஒரு இருக்கும். அது தென் வி சூஸ் தட். இந்த டிசைன் நாங்கள் போக மாட்டோம், ஆனால் அவங்க சொல்கிறத என்ஃபோர்ஸ் பண்ணோன்னு சொல்கிறது. அந்த ஃபோட்டோ என்ன சைஸ் இருக்கணும் ஒரு பேஜில், அதெல்லாம் கொஞ்சம் மாறி போச்சு இப்போது. இது கார்சியா தான் அது ஃபஸ்ட்டு இந்துவில் கொண்டு வந்தவர், ஒரு ப்ரொஃபஷ்னல் பேசிஸில். அது முரளி அதுக்கு மேலே கான்டாக்ட் இருந்தது. ஓகே. அவர் அது வழியாக அவரை இன்வைட் பண்ணோம். அது நல்ல சக்ஸஸ் ஆச்சு. இப்போ ஃப்ரண்ட் லைனை பற்றி இவர் சத்யஜித் ரே சொல்லுவார், ரொம்ப நல்லா இருக்குது மேகசின், பட் உங்கள் இது ஆஃபுல் டிசைன். சத்யஜித் ரே சொல்லுவாங்க. மெசேஜ் வரும். ஓகே. இந்த ரகுபீர் சிங்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் வழியாக வரும். அவரே பண்ணுறதா இருந்தார். அப்புறம் அவருக்கு டைம் இல்லை. அவருக்கு அந்த ஏஸ்தட்டிக்ஸில் ரொம்ப அட்வான்ஸ்ட். சத்யஜித் ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன் அவர். இப்போ ஊடகத்துறை நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட 58 ஆண்டுகள் இருந்திருக்கீங்க. பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்கு அந்த ஊடகத்துறையில். இன்றைக்கி யூடியூப் சேனல், சோஷியல் மீடியா இது பிரதானமாக இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து குறிப்பாக பிரிண்ட் வந்து அந்த படிக்கிற தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றதா ஃபீல் பண்ணுறோம். நம்ம டிஜிட்டலில் அவங்க என்ன படிக்கிறாங்கன்றது நம்மளால் அசஸ் பண்ண முடியல. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் நம்ம கேட்கும்போது கூட என்ன பத்திரிகை படிக்கிறீங்கன்னாக்கா ஆப்பில் படிக்கிறேன்றாங்க, ஆனால் என்ன செய்தின்னு அவங்களால சொல்ல முடியல. இப்போ இதோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஊடகத்துறை மெயின் ஸ்ட்ரீம் ஒரு ஸ்ட்ரக்சர்டு நியூஸ் பேப்பர் இருக்கும், ரேண்டமாக யார் வேணால் ஜேர்னலிஸ்ட் ஆகலாம் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டுன்றதுக்கும் என்ன எதிர்காலம் எப்படி இருக்கும்? இளம் தலைமுறை பத்திரிகையாளருக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்து ஏதாவது தான்? ஆமாம், அது ஒரு பெரிய சவால் தான். அது இந்த வேர்ல்டே சேஞ்ச் ஆகிடுது. பல சர்வேஸில் பார்த்தா யங் பீப்புள் வந்து பத்திரிகைகளை படிக்கலைன்னு தான் வருது. பிரிண்ட் பத்திரிகை படிக்கிறது இல்லை, பட் ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த அந்த இது கூகுள் அந்த இதில் தான் நியூஸ் இது பண்ணுறாங்க, ஒரு வாட்ஸ்அப். அதனால் ஒரு லெகசி மீடியாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் தான் இது, க்ரைசிஸ்ன்னு கூட சொல்லலாம். இனிமேல் பிரிண்ட் சர்க்குலேஷன் ஏறாது, இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு அளவுக்கு அது ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நமக்கு அப்படி தான் இருக்குது, எல்லா பத்திரிகையும் இருக்குது, இந்து உள்பட. அது கோவிட்னால அதிகமாக அது இம்பேக்ட் இருந்தாலும், ஆனால் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம். டிஜிட்டல் இது நல்லா வளருது, ஆனால் அதுக்கு அதாவது வியூஸ் இருக்குது, ஆனால் அது ரெவென்யூ அதை மாற்றணும். அதுதான் அதோடைய பெரிய குவெஸ்டின் மார்க். இப்போ சில பேர் இப்போ நியூயார்க் டைம்ஸ், ஃபினான்ஷியல் டைம்ஸ், அவங்கெல்லாம் கார்டியன்
அவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. ஆனால் முன்ன மாதிரி அந்த ரொம்ப ஃப்ளரிஷிங் இதுன்னு சொல்ல முடியாது. அங்கே கூட வேறு சில இந்த சோஷியல் மீடியா, யூடியூப் அதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் யூடியூப்பில் போகிறவங்க பத்திரிகையாளர்கள் ஒரு ஒரு ரீச் இருந்தாலும் ஒரு அளவுக்கு ரெவன்யூ வந்தாலும் அவங்களுக்கு பெரிய இது இல்லையே, டீம் இல்லையே. டீம் கிடையாது. அது இதை பற்றி அந்த ஸ்டீஃபன் சாக்கர் ஹாட் டாக்கில் கூட அவர் அதை அப்சர்வ் பண்ணார், போய் பார்த்துருக்காரு ரவீஷ்குமார். எவ்வளோ கஷ்டம், அவர் மார்னிங் எழுந்து எல்லாம் அவரே படித்து, இன்னும் ஒரு நியூஸ் ரூம் இருக்கும், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால் அதை மிகைப்படுத்தி நம்ம சொல்ல முடியாது இதுதான் லெகசி மீடியாவை விட இதுதான் இப்போ பெரிய அப்படின்னா. அவங்க ரொம்ப அது உண்மை. அவங்களுக்கு வியூஸ் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் கூட இருக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை இது. அவங்களே செய்ய வேண்டிய, அதாவது இந்த டீம் இல்லாதனால ஸ்மால் டீம் தான் இருக்கும். ரவீஷ்குமார், துருவ் ராத்தி. அதில் துருவ் ராத்தி நம்ம ஜேர்னலிஸ்ட்டாக கருத முடியாது. பட் ரவீஷ்குமார் அவர் ஒரு எஸ்டாப்ளிஷ் சேனல்லேருந்து இது பண்ணுறாரு. அதனால் இது ஒரு பெரிய சவால் தான். ரெவென்யூ எங்கேருந்து வரணும்னு பார்க்கணும். ஆனால் இட் வில் சர்வைவ். ஏன்னா நியூஸ் இன்ஃபர்மேஷன் வேணும்ல. இந்த அளவு எப்படி வரும், எங்கேருந்து ரெவென்யூ வரும், அதெல்லாம் ஃப்யூச்சர் தான் சொல்ல முடியும். இப்போ அந்த இட் வில் சர்வைவ்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அதில் பணியாற்றக்கூடிய இளம் பத்திரிகையாளர்களுக்கு நீங்கள் என்ன சஜஷனோ இல்லை அட்வைஸோ தர விரும்புகிறீங்க? படிக்க வேண்டும். இப்போ எக்ஸாம் படிக்கிற மாதிரி இப்போ இந்து பார்த்தீங்கன்னா அந்த யூபிஎஸ்சி இதெல்லாம் எழுதுறாங்களாம், அதுதான் எங்கே போனாலும் அவங்க தான் படிக்கிறேன். இந்து தான் நம்பர் 1 அண்ட் அதர். இதில் அது மட்டும் போகாது. வெறும் ஒரு இப்போ எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் நல்லா சீரியஸ் மெட்டீரியலை படிக்கணும். பிரிண்டில் படிக்கிறீங்களோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் படிக்கிறோம், அது இம்மெட்டீரியல் அது. ஆனால் அது படிக்கணும், தயார் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் பத்திரிகையாளர் இருக்க முடியாது. அந்த நம்பர் குறையும். இப்போது ஃபார் நவ் நம்பர் ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ், எடிட்டர்ஸுக்கெலாம் இது இருக்கும். ஆனால் வேறு சில டிபார்ட்மெண்ட்ஸில் இப்போது பாட்காஸ்ட், நீங்களே நல்ல பாட்காஸ்ட் செய்கிறீங்க. இது பார்த்து பல பேர் இது சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு நியூயார்க்கில் இருக்கிறது கூட, அதாவது ஒரு சீரியஸாக பண்ணுறது, வெறும் அந்த கிமிக்ஸ் இல்லாமல். சில பேர் வெறும் ஸ்டார் இது அது பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் இல்லாமல் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு இன்டர்வியூ கான்வர்சேஷன் நடத்துகிறதோ அது நல்லா இது போகிறது. அதுக்கு எப்படி ரெவென்யூ வரும் அது வேறு விஷயம். ஆனால் அது ஒரு கவர்ச்சியான ஒரு இது ரெலவெண்ட்டாகவும் இருக்குது. இந்த இதில் பாட்காஸ்ட் ஒன்று, அப்புறம் வீடியோ இன்டர்வியூஸ், அது அர்த்தமுள்ள இது இருக்கணும். டைவர்ஷன் என்னன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அது உண்மை அப்படி தான் ஆகிட்டு இருக்கு இப்போ. அதை கம்ப்ளீட்டாக புறக்கணிக்க முடியாது. ஆனால் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும் இந்த ஜேர்னலிசமில். அது பெரிய அளவுக்கு வளரலைன்னா கூட பரவாயில்ல. அது யூ கேன் பி ஒரு அந்த மாதிரி இருக்குல்ல மேகசின், நியூயார்க்கர் மேகசின், அங்கே இங்கே கேரவன் பத்திரிகை இருக்குது. பெரிய ப்ராஃபிட் வராது இருக்கலாம், ஆனால் பார்ட் ஆஃப் அ பிக் குரூப், ஃப்ரண்ட் லைனே இருக்குது. அது நல்லா நடத்த முடியும் ஒரு சீரியஸ் ரீடர்ஷிப்புக்கு. எல்லாரும் படிக்கணும்னு சொல்லி எங்கே எழுதியிருக்கு, என்ன ரூல் இருக்குது ஒரு இதில்? இட் கேன் பி ஒரு ஃபார் அ செக்ஷன். ஜென்ரல் நியூஸ் பேப்பர்ஸுக்கு இது பிரச்சனை தான். ஆனால் இந்தியாவில் அந்த தாக்கம் இன்னும் லேட்டாக வந்திருக்கு. இன்டர்நெட் ஏஜோடைய இது, இந்த டிஜிட்டைசேஷன். கொஞ்சம் இன்டர்நெட்லாம் முதல்ல ரொம்ப ஸ்லோவாக தான் வளர்ந்தது. சைனாலாம் ரொம்ப முன்னேறிட்டாங்க. இப்போ இந்தியா ஹஸ் காட் அப். இப்போ ரூரல் ஏரியாஸில் பெனட்ரேஷன் ஜாஸ்தியெல்லாம் இது பண்ணுறாங்க. இப்போ அந்த இம்பேக்ட் இருக்குது. இருந்தாலும் லேட்டாக வந்ததுனால ஓரளவுக்கு டைம் கிடச்சிது இவங்களே இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஆனால் எந்த பத்திரிகையும் இன்டர்நெட் இதை அந்த அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்ட். முயற்சி செய்து அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அது ஒரு புக்கில் இருக்குது, த்ரோயிங் ஸ்பெகட்டி அட் த வால், சம் ஆஃப் இட் வில் ஸ்டிக். அதை எடுத்து அப்படி பாலில் அடிச்சா சிலது தான் ஸ்டிக் ஆகும். கரெக்ட். இது அப்படின்னு அவர் எழுதியிருக்கார், ஒரு சீரியஸ் ஜேர்னலிஸ்ட். சார், கடந்த கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்ல தகவலை, உங்கள் நினைவுகள் இதை பகிர்ந்துட்டுருக்கீங்க. இது நிச்சயமாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் நான். ஏன்னா ஒரு இயல்பாக இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடக்கிறது இல்லை. ஏன்னா உங்களுடைய பொலிட்டிக்கல் வியூஸ் எல்லாருக்கும் தான், அதாவது ஒரு இன்சிடென்ட் பேஸ்ட் வியூஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்நாள் கடந்த 58 வருஷம், அது அப்புறம் 80வது வயதை நோக்கி நீங்கள் செல்லும் போது இவ்வளவு இனிமையாகவும் பசுமையாகவும் உங்கள் நினைவு நீங்கள் பகிர்ந்துட்டு மிக்க நன்றி. எனக்கு உண்மையிலே இந்த கான்வர்சேஷன் நடத்துறதுல மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது.
எனக்கும் மகிழ்ச்சி தான் உங்களை இது பண்ணுறது. ஏன்னா உங்கள் மேலே எங்கள் நம்ம ப்ரெஸ் கிளப்பில் நீங்கள் செய்த வேலைகள், இல்லை அதுக்கு ஒரு மூல காரணம் நீங்கள். கமிட்மெண்ட் நான் இருந்தேன். ஆனால் அது பண்ணது அதை பார்த்து எனக்கு நல்ல வெரி குட் இம்ப்ரெஷன் ஏற்பட்டிருக்கு. அது அந்த அதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல, இதை வந்து சீர்திருத்தம் செய்யணும், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கணும், அதுக்கு ரூல் பேஸ்டாக இருக்கணும், நம்ம ஒரு பிரின்சிபல்டாக இருக்கணும். அதெல்லாம் தான் ஜேர்னலிசமில் ரொம்ப முக்கியமான இது. ஸோ உங்களையும் பேசுகிறதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. நன்றி சார். கரெக்ட். தேங்க்யூ.